ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய ஜீவா சினிமாவில் நந்தன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் குறித்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த படத்தின் ட்ரெய்லர் குறித்தே நான் பேசியிருந்தேன். ட்ரெய்லரே மிரட்டிருச்சு அப்படின்னு. இப்போ இந்த படத்தை நான் பார்த்துட்டேன். இந்த படம் ஏற்படுத்திய பாதிப்புங்கிறது நான் சொல்வதை எழுதி வச்சுக்கோங்க. தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக இந்த படம் ஒரு மைல்கல். எந்தெந்த அடிப்படையிலனா, ஒரு கதாநாயகனை அப்படியே காண்பித்ததில் இந்த படம் அளவுக்கு நான் ஒரு தத்ரூபமாக வேற ஒரு படத்தை நான் பார்த்ததே இல்லை. அதற்கு பிறகு ஒரு படத்தை எடுத்த அந்த என்ன நோக்கத்துக்காக அந்த படம் தொடங்கப்பட்ட முதல் காட்சியிலிருந்து கடைசி வரையும் 0.000 ஒரு விழுக்காடு கூட விலகாத ஒரு தமிழ் படத்தை நான் பார்த்ததே கிடையாது. அடுத்தபடியாக கதாநாயகி, ஹீரோயின், இப்படி ஒரு ஹீரோயினையும் நான் தமிழ் சினிமாவில் நான் பார்த்ததே கிடையாது. ஹீரோயினை கருப்பாக காமிச்சிருக்கிறாங்க, ஹீரோயினை உழைக்கும் வர்க்கமாக காமிச்சிருக்கிறாங்க. சமீப காலத்தில் ஹீரோயினை தலித்தாலாம் காமிக்கிறாங்க. நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. பழங்குடியினரா தலித்தா அந்த கான்செப்ட்லாம் உடைத்து, அந்த மரபை உடைத்தெல்லாம் இப்போ படம் எடுப்பதுங்கிறது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஆனால் நந்தன் இது எல்லாவற்றையும் விட ஒரு 1000 மடங்கு மேல் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு சீன் கூட இந்த படத்தில் வந்து சினிமாத்தனம் அப்படிங்கிறது துளியும் இல்லாமல் எடுத்துருக்குறாங்க. அதே சமயம் ஒரு கமர்ஷியல் படத்துக்கான விறுவிறுப்பு, ஒரு ஆர்வம், அடுத்த காட்சி என்னங்கிற அந்த ஒரு ஆர்வம் வரும் பார்த்தீங்களா ஒரு படத்தை பார்க்கும்போது, அது வந்து கடைசி வரை வருது. முதல் காட்சியிலேருந்து கடைசி காட்சி வரையும் இதுதான் நடக்க போகுது, கடைசியில் ஹீரோ ஜெயிப்பான், வில்லன் தோப்பான், இடையில 2-3 காமெடி காட்சி, இப்படின்னு ஏதாவது நாம் எதிர்பார்த்த விஷயங்கள் எப்பேற்பட்ட படத்துலையும் வந்துடும். கடைசியில் பாரு இப்படி நடக்கும், கடைசியில் பாரு இவன் பண்ணுவான். இப்போ சில படங்கள்லாம் பாலா படங்களில் ஹீரோ தோற்றுருவான் அல்லது நல்லவன் கொடூரமாக செத்துருவான், அவனை பழிவாங்க கெட்டவன் ஜெயிச்ச மாதிரி இருக்கும், கெட்டவனை கொன்றுவாங்க. இதுதான் பாலா படத்தினுடைய கிளைமேக்ஸ் மாதிரி மேக்ஸிமம் இருக்கும். அதாவது ஒரு நல்லவன் ஜெயிச்ச மாதிரி, சுபம்ங்கிற போடுற மாதிரி, வாய்மையே வெல்லுங்கிற மாதிரி, சத்தியமே ஜெயதேங்கிற மாதிரி பாலா படம் இருக்கவே இருக்காது. கடைசியில் ஏதோ ஒரு கொடூரமான சாவு நல்லவனுக்கு நிகழ்ந்துடும். அதே மாதிரி கெட்டவனை கொள்கிற மாதிரி தான் கதை இருக்கும். அவருடைய படங்கள் முழுக்க அப்படி தான் வரும். சில படங்கள் வந்து எப்படியா இருந்தாலும் ஹீரோ ஜெயிச்சிருவான். இது சில படங்கள். நான் என்னென்ன படங்களை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். இந்த படங்கள்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை, தமிழ் சினிமா பார்த்து எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நந்தன் எழுதி வச்சுக்கோங்க, இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் நான் சொன்னது உண்மையாக பொய்யான்னு. நீங்கள் இதுவரை பார்த்த கிளைமேக்ஸ்லேயே வித்தியாசமான கிளைமேக்ஸ். இதுவரையும் பார்த்த திரைக்கதை அமைப்புகள்லேயே இப்படி ஒரு திரைக்கதை அமைப்பை பார்த்துருக்க மாட்டீங்க. ஹீரோயிசமாக படம் வந்திருக்குங்க. ஹீரோவை வந்து ஒரு மாதிரி ஹீரோவாக இல்லாமல் ஒரு நோஞ்சானா காமிச்சு, ஒரு எதற்கும் லாய்க்கு இல்லாதவராக காமிச்சு, கடைசி சீனில் அவர் பீர் கொண்டு எழுகிற மாதிரி படம் வந்திருக்கு. நந்தனில் ரெண்டுமே இல்லை. ஆனால் படத்தில் ஹீரோ சசிகுமார் படம் முழுக்க வருவார், படம் முழுக்க உங்களை கவனிக்க வைப்பார். ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக. நான் கதையை அப்படியே சொல்ல விரும்பலை, ஆனால் வந்து நீங்கள் இந்த படத்தை பார்க்கணுங்கிறதுக்காக நான் சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். இந்த படத்தினுடைய ஹீரோயின், நீங்கள் கடைசி வரையும் ஹீரோயின் அப்படியே தான் இருப்பாங்க. எப்படின்னா, ஒரு புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு சாதாரண குடும்பத்தில் குடிசையில் வாழக்கூடிய ஒரு பெண் எப்படி இருப்பாங்களோ அதே உடை அமைப்பு, அதே பேச்சு, நடிகைனா பாசாங்கு, போலித்தனம், கொஞ்சல், கவர்ச்சி, காமம், ஆபாசம்னு இப்படிலாம் இருந்தால் தான் ஒரு பொண்ணு குனிந்ததில் நிமிதாமல் நடக்கணும், இல்லைன்னா ட்ரெஸ் இல்லாமல் அறகுறையாக ஆடணுங்கிற இந்த 2 விதமான பிம்பங்களை பெண்கள் குறித்து, நடிகைகள் குறித்து இவங்க உருவாக்கி வச்சுருக்காங்கல்ல தமிழ் சினிமாவில். அது இரண்டையும் உடைச்சிட்டு, இவதாண்டா பொம்பளை, இவதாண்டா கதாநாயகி, இப்படி தாண்டா உன் பொண்டாட்டி இருக்கா, அக்கா தங்கச்சி இருக்கா அப்படின்னு செவிலில் அறிந்த மாதிரி இந்த கதாநாயகி பாத்திர படைப்பு அற்புதம். சசிகுமாருக்கு இணையாக அந்த ஹீரோயின் கேரக்டர் வந்து இந்த மாதிரி நபர்களை தான் ஹீரோயினாக இனி நம்ம காமிக்கணும். ஹீரோயின்கிற பேரில் மகாராஷ்டிராலேருந்து கூட்டி வராங்க, கேரளாலேருந்து கூட்டி வராங்க. கேட்டால் நாங்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள், தலித் மக்கள், உஸ்லம்பட்டி, ஆண்டிப்பட்டின்னு எடுக்கிறாங்க. பாரதிராஜா சார்லேருந்து மாரி செல்வராஜ் சார் வரையும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கதையில் கூட அவங்களுக்கு ஒரு மலையாளி தேவையாக இருக்குது. அது பாரதிராஜா சாரும் அதை தான் பண்ணுறாரு, மாரி செல்வராஜ் நம்ம அண்ணன் மாரி செல்வராஜும் அதை தான் பண்ணுறாரு. ஏன் வாசுதேவநல்லூர்லையும் கடையநல்லூர்லையும் கதாநாயகிகள் கிடைக்க மாட்டேங்கிறாங்களா? சரி, ஓகே, அது ஒரு அரசியல் இருக்கட்டும். ஆனால் இது அந்த விஷயத்தெல்லாம் உடைச்சி எறிந்து இந்த நந்தன் திரைப்படம் அற்புதமாக பண்ணியிருக்கு. சசிகுமாரை பற்றி மட்டும் இந்த படத்தில் அப்படி பேசணுங்க. என்னங்க, கக்கூஸில் நிர்வாணமாக அடித்து தூக்கி எறிகிறாங்க, நிர்வாணமாக நெஜ கக்கூஸில் படுத்திருக்காருங்க. நான் டைரக்டர்கிட்ட கேட்டேன் இந்த காட்சி எப்படி எடுத்துன்னு. சொல்கிறாரு, உண்மையிலேயே அது எல்லாரும் பயன்படுத்துகிற கக்கூஸா, அந்த கக்கூஸில் அப்படியே அவரை நிர்வாணமாக போட்டு அடிக்கின்ற அந்த காட்சியை எடுத்துருக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, நிறைய படங்களில் தனுஷ் உட்பட நிறைய பேர் இந்த டாய்லெட் க்ளீன் பண்ணுற மாதிரிலாம் நடிச்சிருக்காங்க. அது வந்து செட்டப்பு, கக்கூஸ் மாதிரி ஒன்று செஞ்சு சும்மா செட்டப் மாதிரி பண்ணி அதை க்ளீன் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. இதில் நெஜ கக்கூஸ்லேயே அடித்து படுக்க போட்டிருக்கோம். கக்கூஸில் அப்படியே சசிகுமாரை அடித்து படுக்க போட்ட காட்சியில் பண்ணியிருக்கோம். சசிகுமார் வந்துங்க இந்த படத்தில் அவரை அப்படியே ஒரு என்ன சொல்கிறது,
அந்த கேரக்டர் வந்து அப்படியே தான் இருக்குது. கடைசி வரையும் அது நெஞ்சை நிமித்தி ஒரு சீனில் திருப்பி அடிச்சிடாதாங்கிற மாதிரி இருக்கிறதுல. ஆனால் அப்படி ஒரு காட்சி வைக்காதனால தான் சசிகுமார் கடைசி வரையும் படம் பார்த்துட்டு போகிற வரையும் உங்கள் கண்ணு முன்னாடியே நிற்பார். உண்மையிலே சசிகுமாருக்கு கிரேட்டுங்க. கிட்டத்தட்ட கமலஹாசன் மாதிரி, ரஜினிகாந்த் மாதிரி ஒரு, அதாவது சூப்பர் ஸ்டார்களை மட்டும் நான் சொல்லலை, ஒரு நடிப்பில் மிரட்டுகிற காட்சிகள்னு சில பேருக்கு சில படங்கள் அமையும்ல, அப்படி ஒரு படம். ஏற்கனவே அயோத்தின்னு ஒரு அற்புதமான படத்தில் சசிகுமாருடைய பங்களிப்புங்கிறது அற்புதமானது. ஆனால் அதில் கூட நடிப்புன்னு பார்த்தா அந்த படம் வந்து நடிப்புக்கு ஃபேமஸ் கிடையாது. அந்த படத்தினுடைய கதையும் திரைக்கதையும் தான் நம்மளை கதற வச்சிச்சு. அதில் வந்து சசிகுமார் நடிப்புனா அவர் இயல்பாக நடிக்கிற மாதிரி தான் நடிச்சிருந்தார். ஆனால் இந்த படத்தில் இந்த படத்தின் கதையும் மிரட்டும், திரைக்கதையும் மிரட்டும், வசனங்கள் மிரட்டுது, சசிகுமாரின் நடிப்பும் மிரட்டுது. புரியுதுங்களா? சசிகுமாரின் நடிப்புங்கிறது அவ்வளவு யதார்த்தம். இந்த படத்தில் ஒரு சீன் அவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து பண்ணியிருந்தாங்கன்னா கமர்ஷியலுக்காண்டி படம் காலம் முழுக்க பேசுகிற இடத்துல இருந்திருக்காது. ஆனால் அதை கடைசி வரையும் மெயின்டைன் பண்ணாங்க. இன்னைக்கு சினிமா எடுக்க போகிற ஆர்வம் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி படங்களை பார்க்கணும். ஏன்னா சினிமானாலே அவன் ஒன்றே ஒரு அரேபியன் படம், ஒரு ஈரான் படம், ஒரு கொரியன் படம், ஒரு ஜெர்மானிய படம், ஒரு இங்கிலீஷ் படம், இதைத்தான் அவன் வந்து கனவுல நினைக்கிறான். ஒரு டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்டுக்கு அதைத்தான் சொல்லித்தராங்க. படம்னா நீ அதை பாரு, வெளிநாட்டு படங்களை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் உனக்கான கதை கருவை நீ இங்கிலாந்தில் இருந்தும் சார்லி சாப்ளின்ட்டு வந்து எப்படி தேடுவேன்? சார்லி சாப்ளினோட மேக்கிங் எடு, அவர் பேசுகிற கான்செப்ட் எடு. கதைக்கான கரு உனக்கு புதுக்கோட்டையிலையும் விராலிமலையிலையும் தானே இருக்கும். கந்தர்வக்கோட்டையிலையும் உனக்கு வந்து ஆனமலைக்கிட்டையும் ஒத்தக்கடையிலையும் மேலூரில் தானே இருக்கும். அங்கேருந்து தானே நீ கதைக்கருவு எடுக்கணும். உன் ஊர் அதானே. அங்கே எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதை எடுக்காமல் நாங்கள் வந்து இப்படி பண்ண போகிறோம், பேன் இண்டியா எடுக்க போகிறோம்னு என்னென்னமோ எடுக்கிறீங்க. இதுதான் ஏன் பேன் இண்டியா? தமிழ்நாட்டுக்காரனை படம் எடுத்தால் அது பேன் இண்டியா தான். உன் ஊரை பற்றி அப்படியே எடுக்கிறது தான் கதை. ரொம்ப அற்புதமாக எடுத்திருக்கிறாங்க. இந்த இயக்குனர் சரவணன் நம்ம பாராட்டியே ஆகணும். ஒரு பத்திரிகையாளராக இருந்து அந்த பத்திரிகையாளராக இருக்கும் போது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த சமூக ஆர்வத்தில் அந்த உந்துதல்கள் அவரை வேட்கையாக தேட வச்சிருக்கு. வெறி கொண்ட வேட்டையில் அரைஞ்சிருக்காரு. என்ன பிரச்சனை, என்ன நடக்குதுன்னு யதார்த்தத்தில் எடுத்திருக்காரு. ஒரு இந்த அளவுக்கு ஒரு அதாவது இதுவரையும் வந்த தலித் படங்கள்லையே, இது தலித் படம் கூட சொல்ல முடியாது. கண்ணுக்கு எதிராக நம்ம பக்கத்து தெருவில் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துலையும் நடக்கிற ஒரு விஷயம். இதில் வலிந்து தலித் அரசியல்லாம் ஒரு வரி கூட எனக்கு தெரிஞ்சு இல்லை. தலித் அரசியல் நாங்கள் யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரியான அரசியலும் கிடையாது. அதுதான் சொல்கிறேன், சினிமா கேம்பெயின் கிடையாது. இந்த படத்தில் இந்த அரசியலை பேசுகிறோம், இடதுசாரி அரசியல், பெரியாரியம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. படம் முழுக்க எப்பா இதுதான்ப்பா உன் பக்கத்து தெருவில் நடக்குது, பாரு, உனக்கு நல்லா கண்ணை முழிச்சு பாரு, உன் பக்கத்து தெருவில் ஒருத்தன் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கான். இந்த அதிகாரங்கள், இந்த பதவிகள், இந்திய அரசியலமைப்பு சட்டம், இது எல்லாமே இங்கே கேலி கூத்தாகக்கூடிய வேலையை நாம் எல்லாருமே சேர்ந்து எவ்வளவு சர்வசாதாரணமாக இப்படி ஒரு நிகழ்வை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை அவ்வளவு அழகாக இந்த படத்தில் வந்து காண்பித்திருக்கிறார் இயக்குனர் சரவணன். உண்மையிலே சரவணன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் வெற்றி பெறணும்னு உங்களை விட 100 மடங்கு நினைக்கிறேன். ஏன்னா இது தமிழ் சினிமாவுக்கே ஒரு நல்ல முன்னெடுப்பாக இருக்கும். ஒரு முன்னெத்தி ஏறு மாதிரி இந்த ஒரு படத்தை எடுத்திருக்கீங்க. நான் எவ்வளவோ திரைப்படங்கள் பார்த்துருக்கேன், ஹீரோயிச படங்களை பார்த்துருக்கேன், ரஜினி படம், அஜித், விஜய், சத்யராஜன் படங்களை பார்த்து நம்ம ரசிச்சிருக்கோம், கைத்தட்டியிருக்கோம். ஆனால் இந்த படம் வெற்றி பெறுவது என்பது ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, தமிழ் சமூகத்திற்கே நல்லது. இதுதான் யதார்த்தம். அதாவது சாதிய அரசியல், சாதி ஒழிப்பை பேசுகிறேன்னு பட்டியல் சமூகத்தினரை தவிர்த்து மற்ற எல்லாருமே கெட்டவனாக இருக்காங்கிற மாதிரியான கான்செப்டோடையும் படங்கள் வருது. ஆனால் இந்த படத்தில் அப்படி இல்லை. ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வலியை சொல்கின்ற அதே நேரத்தில் இந்த சமூகம் வந்து எல்லா சமூகத்திலையும் நல்லவன் இருக்கிறாங்கிற அந்த யதார்த்தத்தையும் பதிவு செய்யுது. குறிப்பாக அந்த படத்தில் சமுத்திரகனி கேரக்டருக்கு மருது அப்படிங்கிற பேரை வச்சிருக்கிறாங்க. அந்த மருதுங்கிற பேரை அவர் திட்டமிட்டு தான் வச்சிருக்கிறாரு. அதுக்கு ஒரு காரணமும் சொல்கிறார். எதனால் தான் மருதுங்கிற பேரை யார் வைப்பாங்க, ஆனால் அந்த சமுதாயத்தில் இருந்து ஒரு நல்லவர் இருக்காருங்கிறத ஒரு ஒடுக்கப்பட்டவருடைய வழியை சொல்கிற படத்தில் சொல்லியிருக்கார். ஸோ நிறைய சமூகத்தை வந்து பிளவுபடுத்திடக்கூடாதுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு. தயவு செய்து இந்த படத்தை பாருங்கள். சினிமா ரசிகர்கள் பாருங்கள், அந்த சமூகத்தை நேசிக்கிறவங்க பாருங்கள். சினிமாவை நாங்கள் படைக்க போகிறோம், புது சினிமாவை எடுக்க போகிறோம்னு கற்றுக்க நினைக்கிறீங்களா, தயவுசெய்து இந்த மாதிரியான படங்களை பாருங்கள். கண்டிப்பாக சமூக மாற்றத்திற்கே இந்த நந்தன் ஒரு போராளியாக, ஒரு முன்னெடுப்பை எடுத்த ஒரு கதாநாயகனாக அவன் இருப்பான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நந்தன் திரையரங்குக்கு சென்று தமிழ் குடும்பங்கள் கொண்டாட வேண்டிய ஒரு திரைப்படம் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இது போன்ற ஆக்கப்பூர்வமான சினிமா விமர்சனங்கள், சினிமா குறித்த கருத்துக்கள் உங்களை தொடர்ந்து வரணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.